வேத வார்த்தைகள் அந்த விதமாக கூறுகிறது. So I sat there and I looked at him. ஆக நான் அங்கே உட்கார்ந்து கொண்டு அவரையே நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தேன். I kind of had my head up like that. ஒரு விதமாக நான் என் கருத்தை இப்படி வைத்துக் கொண்டிருந்தேன். He's looking right at me, just as pleasant. அவரோ அவ்வளவு இனிமையாக நேராக என்னையே நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார். But he had a real deep voice. ஆனால் அவர் ஒரு உண்மையான ஆழமான சத்தத்தை உடையவராயிருந்தார். And he said, "Do not fear. I am sent from the presence of Almighty God." அவர் பயப்படாதே, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் அனுப்பப்பட்டு இங்கே வந்திருக்கிறேன் என்று கூறினார். And when he spoke that voice, அவர் பேசின போது அந்த சத்தமானது, that was the same voice that spoke to me when I was 2 years old all the way up. நான் 2 வயது பையனாய் இருந்தது முதற்கொண்டு என்னோடு பேசின அதே சத்தமாயிருந்தது. I know that was him. அது அவர்தான் என்று நான் அறிந்து கொண்டேன். And I thought, now listen to the conversation. நான் நினைத்தேன், சம்பாஷணையை இப்பொழுது சற்று கேளுங்கள், கவனியுங்கள். I'll quote it the best that I can, knowingly, word by word. நான் நன்றாக அறிந்த மட்டில் அதை அப்படியே வார்த்தைக்கு வார்த்தையாக கூறுகிறேன். Because I hardly remembered it. ஏனென்றால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. And I said, looked at him like that. He said, "Do not fear. This is quiet." நான் அந்த விதமாக அவரை நோக்கி பார்த்தேன். அவரோ அவ்வளவு அமைதியாக, பயப்படாதே, Said, "I am sent from the presence of Almighty God சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். to tell you that your peculiar birth உன்னுடைய வினோதமான பிறப்பை உனக்கு அறிவிக்கும்படியாய் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன் என்றான். As you know what my birth was up there, that same light hung over me when I was first born. அங்கே என்னுடைய பிறப்பு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் அறிந்த விதமாகவே நான் பிறந்தபோது எனக்கு மேலாக அதே வெளிச்சம் அங்கே தொங்கிக் கொண்டிருந்தது. And so that your peculiar birth and misunderstood life அவர் சொன்னார், உன்னுடைய வினோதமான பிறப்பும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஜீவியமும் has been to indicate that you're to go to all the world and pray for the sick people. நீ உலகமெங்கும் போய் வியாதியா இருக்கின்ற ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டவே அப்படி இருந்தது. And said, and regardless of what they had, அவர்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் அக்கறை இல்லை. and he designated, God who's my judge knows, that he designated cancer. என்னுடைய நியாயாதிபதியாய் இருக்கின்ற தேவன் அறிவார், அவர் பெயரை குறிப்பிட்டு புற்று நோயும் கூட என்று கூறினார். Said, if you get the people to believe you and be sincere when you pray, ஜனங்கள் உன்னை நம்பும்படியாய் மட்டும் நீ செய்து ஜெபிக்கும் போது உத்தமமாய் இருப்பாயானால் எதுவும் உன் முன் நிற்காது. nothing shall stand before your prayer, not even cancer. உன்னுடைய ஜெபத்துக்கு முன்பாக ஒன்றும் நிற்க முடியாது, புற்று நோயும் கூட நிற்க முடியாது என்று கூறினார். You get the people to believe you. பாருங்கள், ஜனங்கள் உன்னை விசுவாசிக்கும்படியாய் செய்தால் அப்படியாகும். And I seen he wasn't my enemy, he was my friend. அவர் என்னுடைய எதிராளி அல்ல, அவர் என்னுடைய நண்பன் என்று நான் கண்டேன். I didn't know where I was dying or what was happening when he was coming up to me like that. அந்த விதமாக அவர் என்னிடத்தில் நெருங்கி வந்து கொண்டிருந்த போது நான் மரித்துக் கொண்டிருந்தேனோ அல்லது என்ன சம்பவித்துக் கொண்டிருந்தது என்பதை நான் அறியாதவனாயிருந்தேன். And I said, well, sir, I said, I am நான் அவரிடத்தில், சரி ஐயா, நான் என்றேன். what do I know about healing and things like that, those gifts? சுகமளித்தல், அதை போன்ற காரியங்கள், அந்த வரங்கள், இவைகளை பற்றி எனக்கு என்ன தெரியும்? I said, well, sir, I'm a poor man. நான் சொன்னேன், சரி ஐயா, நான் ஒரு ஏழையான மனிதன். And I said, I'm among my people. I live with my people who's poor. நான் என்னுடைய ஜனங்கள் மத்தியில் இருக்கிறேன், என்னுடைய ஜனங்கள் மத்தியில் வாழ்கிறேன், அவர்கள் ஏழைகள். I'm uneducated. நான் கல்வி அறிவு இல்லாதவன். And I said, and I would not be able. They not understand me. I said they wouldn't hear me. என்னால் அதை செய்வதென்பது முடியாத காரியம். அவர்கள் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள், அவர்கள் எனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் என்றேன். And he said, as the prophet Moses was given 2 gifts, signs rather. அதற்கு அவர், மோசே தீர்க்கதரிசிக்கு 2 வரங்கள், அடையாளங்கள், to vindicate his ministry, அவனுடைய ஊழியத்தை ரூபகாரப்படுத்தும்படியாக கொடுக்கப்பட்டது போன்று, so are you given 2 gifts to vindicate your ministry. அதை போன்றே உன்னுடைய ஊழியத்தை ரூபகாரப்படுத்தும்படியாக
உனக்கும் இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். He said one of them will be அவர் சொன்னார், அவைகளில் ஒன்று இவ்விதமாயிருக்கும், that you'll take the person that you're praying for by the hand with your left hand and their right. நீ யாருக்காக ஜெபிக்கின்றாயோ அவர்களுடைய வலது கரத்தை உன்னுடைய இடது கரத்தில் எடுத்துக்கொண்டு, And said then just stand quiet. பின்னர் அப்படியே அமைதியாக நில். And there'll be a physical effect that'll happen on your body. அப்பொழுது அங்கே உன்னுடைய சரீரத்தில் ஒரு சரீர பிரகாரமான பாதிப்பு உண்டாகும். And said then you pray, and if it leaves, the disease is gone from the people. அதற்கு பிறகு நீ அதற்காக ஜெபி, அது உன்னுடைய கரத்தை விட்டு நீங்கி போகுமானால் அந்த வியாதி ஜனங்களிடத்திலிருந்து நீங்கி போயிற்று என்றாகும். If it doesn't leave, just ask the blessing and walk away. அப்படி அது நீங்கி போகவில்லை என்றால் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டுவிட்டு கடந்து போய்விடு என்றார். Well, I said, sir, I'm afraid they won't receive me. நான் அதற்கு சரி ஐயா, அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று ஐயப்படுகிறேன் என்றேன். He said, and the next thing will be, if they won't hear that, then they will hear this. அவர் சொன்னார், அடுத்த காரியம் இந்த விதமாய் இருக்கும், அதற்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர்கள் இதற்கு செவி கொடுப்பார்கள் என்றார். Said, then it will come to pass that you'll know the very secret of their heart. அப்பொழுது நீ அவர்களுடைய இருதயத்தின் ரகசியத்தையே அறிந்து கொள்ளும்படியாய் சம்பவிக்கும் என்றார். Said, this they will hear. இதற்கு அவர்கள் செவி கொடுப்பார்கள் என்றார். Well, I said, sir, that's why I'm here tonight. நான் சொன்னேன், ஐயா, அக்காரணத்தினால் தான் நான் இன்றிரவு இங்கு இருக்கிறேன். I have been told by my clergyman that those things that's been coming to me was wrong. என்னிடத்தில் வருகின்ற அந்த காரியங்கள் எல்லாம் தவறானது என்று என்னுடைய உடன் போனவர்களால் கூறப்பட்டது என்றேன். He said, you were born in this world for that purpose. அதற்கு அவர், அந்த நோக்கத்துக்காகவே நீ இந்த உலகத்தில் பிறந்தாய் என்றார். See, gifts and calling without repentance. புரிகின்றதா? வரங்களும் அழைப்பும் மனம் திரும்புதல் இல்லாமலேயே இருக்கிறது. He said, you were born in this world for that purpose. அவர் சொன்னார், அந்த நோக்கத்துக்காகவே நீ இந்த உலகத்தில் பிறந்தாய் என்று. And I said, well, sir, I said that my clergyman told me it was the evil spirit. நான் சொன்னேன், ஐயா, என்னுடைய உடன் போனவர்கள் அது பொல்லாத ஆவி என்று கூறினார்களே. And I said, that's why I'm here praying. அதற்காகத்தான் நான் இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினேன். And here's what he quoted to me. அவர் என்னிடத்தில் இதைதான் குறிப்பிட்டு சொன்னார். He related to me the coming of the Lord Jesus in his first time. கர்த்தராகிய இயேசுவின் முதலாவது வருகையை அவர் எனக்கு சம்பந்தப்படுத்தி கூறினார். And I said, the strange thing was, friends. வினோதமாக இருந்த அந்த காரியம் நண்பர்களே. Well, I'll stop right here just for a minute. Go back. இங்கே நான் ஒரு நிமிஷம் நிறுத்தி நாம் திரும்பி போவோம். What made me more scared than ever, every time I met a fortune teller, எப்பொழுதும் இல்லாத விதமாக என்னை அதிகமாக பயமுறுத்தியது, நான் குறி சொல்லுகிறவனை சந்தித்த ஒவ்வொரு சமயத்திலுமே they would recognize something had happened. சம்பவித்த ஏதோ காரியத்தை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். And that would just, it nearly killed me. அது அப்படியே என்னை கொல்லுவது போன்றிருக்கிறது. For instance, one day, my cousins and I was going down to a carnival ground. உதாரணமாக, ஒரு நாள் என்னுடைய நெருங்கிய உறவினனும் நானுமாய் ஒரு திருவிழா மைதானத்திற்கு போய்க் கொண்டிருந்தோம். We just boys walking along. நாங்கள் பையன்களாய் நடந்து போய்க் கொண்டிருந்தோம். So there's a little old fortune teller sitting out there in one of those tents, a young lady. அங்கே ஒரு சிறு குறி சொல்லுகிறவள் ஒரு கூடாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவள் ஒரு வாலிப பெண். Nice looking young lady, she's sitting there. நன்றான தோற்றம் உள்ள ஒரு வாலிப அம்மாள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். We was all going walking by. She said, "Say you, come here a minute." நாங்கள் யாவருமாக நடந்து கொண்டே இருந்தோம். அவள், தம்பி, ஒரு நிமிடம் நீ இங்கே வா என்றாள். And the three of us boys turned around. மூன்று பையன்களாகிய நாங்கள் அப்படியே திரும்பினோம். And she said, "You with the striped sweater." That was me. அப்பொழுது அவள் கோடு போட்ட ஸ்வெட்டர் அணிந்துள்ள உன்னைதான் என்றாள். அது நான் தான். I said, "Yes, ma'am. I thought she maybe wanted me to go get her a Coke or something like that." நான் அதற்கு என்ன அம்மா என்றேன். ஏதோ கடைக்கு போய் வாங்கிக் கொண்டு வர சொல்லுவாள் போலும், அல்லது அந்த விதமாக ஏதோ காரியத்தை செய்ய சொல்லுகிறாள் போலும் என்று நான் நினைத்தேன். And she was a young woman, maybe in her early 20s or something, sitting there. அவள் ஒரு வாலிபமான ஸ்திரீ, ஒரு கால் 20க்கு மேம்பட்ட வயதுள்ளவளாய் அங்கே அவள் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். And I walked up and I said, "Yes, ma'am. What could I do for you?" நான் நேராக அவளிடம் நடந்து சென்று, சரி அம்மா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். And she said, "Say, did you know there's a light that follows you?"
அதற்கு அவள், தம்பி, உன்னை ஏதோ ஒரு ஒளி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு தெரியுமா என்றார். You were born under a certain sign. நீ ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தின் கீழ் பிறந்திருக்கின்றாய் என்றாள். So what do you mean? அதற்கு நான் என்ன கூறுகின்றாய் என்றேன். He said, well, you were born under a certain sign. அவள் அதற்கு, நீ ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தின் கீழ் பிறந்திருக்கிறாய். There's a light that follows you. You were born for a divine cause. அங்கே ஒரு ஒளி இருக்கிறது, அது உன்னை பின்தொடர்கிறது. நீ ஒரு தெய்வீக அழைப்பின் கீழ் பிறந்திருக்கிறாய் என்றார். I said, get away from here, woman. நான் அதற்கு, இங்கிருந்து தூரப்போ ஸ்திரீயே என்றேன். I started moving on because my mother always told me them things is of the devil. நான் நடக்க துவங்கினேன். ஏனென்றால் அது பிசாசினால் ஆனது என்று என்னுடைய தாயார் எப்பொழுதும் கூறியிருக்கிறார். She was right. அவள் கூறினது சரியே. So that scared me. எனவே அது எனக்கு பயத்தை உண்டாக்கியது. One day while I was a game warden, நான் வேட்டை காவலனாக இருந்தபோது ஒரு நாளன்று I was going up on the bus. நான் பேருந்தியில் போய்க் கொண்டிருந்தேன். When I got on the bus, it always seemed to be subject to spirit. நான் பேருந்தில் போய் உட்கார்ந்தேன். நாம் எப்பொழுதும் ஆவிகளுக்கு அடங்கி இருப்பது போன்று இருக்கிறது. I was standing there and the sailor standing behind me. நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். இந்த மாலுமியானவன் எனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தான். I was going up to patrol. நான் எல்லையை கவனிக்கும்படியாய் போய்க் கொண்டிருந்தேன். I was going up to Henryville Forestry. He was on the bus. நான் ஹென்ரிவில் வனத்திற்கு ஒரு பேருந்தியில் போய்க் கொண்டிருந்தேன். I kept feeling some strange something. ஏதோ வினோதமான காரியத்தை நான் உணர்ந்து கொண்டிருந்தேன். I looked around there and there was a great big heavy set woman sitting there nicely dressed. She said, how do you do? பேருந்துக்குள்ளாக நான் சுற்றி பார்த்தேன். அங்கே தடியான ஒரு ஸ்திரீ நன்றாக ஆடை அணிந்து உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவள் என்னிடத்தில் எப்படி இருக்கின்றாய் என்று கேட்டாள். I said, how do you do? அதற்கு நான், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றேன். I thought it was just a woman, talking. ஏதோ தெரியும், ஸ்திரீ சாதாரணமாக பேசுகிறாள் என்று நான் எண்ணினேன். So she said, I'd like to talk to you a minute. I said, yes, ma'am. அவளோ, நான் உன்னிடம் ஒரு நிமிஷம் பேச விரும்புகிறேன் என்றால், நான் சரி அம்மா என்றேன். I turned around. நான் அப்படியே திரும்பினேன். She said, did you know you were born under a sign? நீ ஒரு அடையாளத்தின் கீழ் பிறந்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியுமா என்றாள். Another one of them funny women. ஓ, அதை போன்ற இன்னொரு வேடிக்கையானவள் என்று நான் எண்ணினேன். So I just looked on out. So I never said a word. Just kept. எனவே நான் அப்படியே வெளியே நோக்கி பார்த்தேன். ஆகையினால் நான் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அப்படியே இருந்தேன். She said, "Can I speak to you a minute?" அவளோ, உன்னிடத்தில் நான் ஒரு நிமிடம் பேசலாமா என்றாள். I just kept. She said, "Don't act like that." நான் அப்படியே இருந்தேன். அவள் அந்த விதமாய் நடிக்காதே என்றாள். I just kept looking forward. நான் தொடர்ந்து முன்பக்கமாக பார்த்துக் கொண்டிருந்தேன். I thought that isn't gentlemanlike. அப்படி இருப்பது ஒரு நல்ல மனிதனுக்கு அழகல்ல என்று எண்ணினேன். She said, "I'd like to speak to you just a moment." அவள், நான் உன்னிடம் ஒரு நிமிஷம் பேச வேண்டும் என்றார். I just kept looking forward and I wouldn't pay attention to her. நான் தொடர்ந்து முன்பக்கமாகவே பார்த்துக் கொண்டே இருந்தேன். நான் அவளுக்கு சிறிதும் கவனம் செலுத்தவில்லை. Frankly, I thought, I believe I'll see if she says like the rest of them. I turned around and I thought, oh my, that'd quiver me, I know, because I hated to think that. நேரடியாக நான் நினைத்தேன், மற்றவர்கள் கூறின விதமாகவே இவளும் கூறுகிறாளா பார்க்கலாம் என்று. நான் அப்படியே திரும்பினேன். ஓ, என்னே, அது என்னை நடக்கும்படி செய்யுமே என்று நான் அறிவேன். ஏனென்றால் அதை நினைக்கவே நான் வெறுக்கிறேன் என்று எண்ணினேன். Turned around, she said, maybe I better explain myself. She said, I'm an astrologist. அப்படியே திரும்பினேன். அவள் முதலாவது, நான் என்னை குறித்து விளக்குகிறேன், நான் ஒரு ஜோசியக்காரி என்று கூறினார். I said, I thought she was something like that. அதை போன்று ஏதோ காரியம் தான் நீ என்று நான் நினைத்தேன். She said, I'm on the way to Chicago to see my boy, who's a Baptist minister. ஒரு பாப்டிஸ்ட் போதகராக இருக்கின்ற என்னுடைய மகனை காணும்படியாக நான் இப்பொழுது சிகாகோவிற்கு போய்க் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். I said, yes, ma'am. நான் சரியம்மாள் என்றேன். She said, anybody ever tell you you were born under a sign? அதற்கு அவள், நீ ஒரு அடையாளத்தின் கீழ் பிறந்திருக்கிறாய் என்பதை யாராவது எப்பொழுதாவது உனக்கு சொல்லி இருக்கிறார்களா என்றார். I said, no, ma'am. I lied to her there, see. நான் இல்லையம்மா என்றேன். நான் அவளிடத்தில் பொய் சொன்னேன் பாருங்கள். And I said, just want to see what she's going to say. அவள் என்னத்தான் சொல்ல போகிறாள் என்பதை பார்க்கவே நான் அப்படி கூறினேன். And she said, I said, no, ma'am. நான் இல்லையம்மா என்றேன். And she said, hasn't ministers ever told you? அதற்கு அவள், எந்த போதகனும் உங்களிடத்தில் கூறவில்லையா என்றாள். I said, I don't have nothing to do with ministers. நான் அதற்கு, போதகனிடத்தில் எனக்கு எந்த காரியமும் கிடையாது என்றேன். And she said, அவள் என்று கூறினாள். And I said, she said to me, I said, well, she said, if I'll tell you just exactly when you was born, will you believe me? I said, no, ma'am. நான் என்றேன். அதற்கு அவள், நீ எப்பொழுது பிறந்தாய் என்று நான் சரியாக உன்னிடத்தில் கூறினால் நீ என்னை நம்புவாயா என்றாள்.
நான் நம்ப மாட்டேன் அம்மா என்று. And she said, well, I can tell you when you were born. I said, I don't believe it. அதற்கு அவள், நீ எப்பொழுது பிறந்தாய் என்று என்னால் கூற முடியும் என்றால் நான் அதை நம்ப மாட்டேன் என்றேன். And she said, you were born on April the 6th, 1909 at 5 o'clock in the morning. அதற்கு அவள், நீர் 1909 வருடம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அன்று காலை 5 மணிக்கு பிறந்தாய் என்றாள். I said, that's right. நான் அது சரிதான் என்றேன். I said, how do you know that? உனக்கு அது எப்படி தெரியும் என்றேன். I said, tell this sailor here when he was born. I said, I can't. நான் சொன்ன, இந்த மாலுமி இங்கே இருக்கிறானே, இவன் எப்பொழுது பிறந்தான் என்றேன். அதற்கு அவள், என்னால் முடியாது என்றாள். I said, why? நான் ஏன் முடியாது என்றேன். How do you know? I said, look, sir. உனக்கு அது எப்படி தெரியும் என்றேன். அவள், இங்கே பாரையா. She said, when she began to talk about this astronomy now. அவள் இந்த நட்சத்திர ஜோசியத்தை குறித்து பேச துவங்கினாள். And she said, every so many years. அவள் சொன்னாள், அநேக வருஷங்களுக்கு ஒரு முறை. Could you remember when the morning star come and led the wise man to Jesus Christ? உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? விடி வெள்ளி நட்சத்திரம் வந்தபோது அது வான சாஸ்திரிகளை இயேசு கிறிஸ்துவிற்கு நடத்தி சென்றது என்றார். And I kind of stalled, you know. I said, well, I don't know nothing about religion. உங்களுக்கு தெரியுமே, நான் விரும்பாய் அப்படியே தாமதித்து, சரி, எனக்கு மதத்தை குறித்து ஒன்றும் தெரியாது என்று. And she said, well, you've heard about the wise man coming to see Jesus? I said, yes. அவள் அதற்கு, வான சாஸ்திரிகள் இயேசுவை காண வந்ததை குறித்து நீ கேட்டிருப்பாயே என்றால் அதற்கு நான் ஆம் என்றேன். And she said, well, what was wise man? அதற்கு அவள், அந்த வான சாஸ்திரிகள் யார் என்றார். Oh, I said, they was just wise man, all I know. அதற்கு நான், அவர்கள் வெறும் ஞானிகள் என்று தான் எனக்கு தெரியும் என்றேன். She said, well, what is a wise man? அதற்கு அவள், வான சாஸ்திரி என்றால் என்ன? She said, the same thing that I am, an astrologist, stargazer they call it. அப்படியே என்னை போன்றே வான சாஸ்திரி, நட்சத்திரத்தையே பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் என்று அவர்களை அழைப்பார்கள் என்றார். And she said, you know, before God does anything in the earth, He always declares in the heaven. அவள் தொடர்ந்து, உனக்கே தெரியும், இந்த பூமியின் மேல் ஏதாவது காரியத்தை செய்வதற்கு முன்னர் அவர் எப்பொழுது முதலாவது அதை வானத்தில் அறிவித்து, and then on the earth. அதன் பின்னரே பூமியின் மேல் செய்வார் என்றார். And I said, I don't know. எனக்கு தெரியாது என்று நான் கூறினேன். And she said, well, she called two or three stars. அவள் 2 அல்லது 3 நட்சத்திரங்களின் பெயரை கூறினாள். Like Mars, Jupiter, and Venus, it wasn't them. செவ்வாய், வியாழன், வெள்ளி கிரகங்களை போன்று அவைகள் அல்ல இது. But she said they crossed their path and come together and made. ஆனால் அவள் சொன்னார், அவைகளின் பாதையிலே அவைகள் குறுக்கே கடந்து ஒன்று சேர்கிறது. Said there was 3 wise men that come to meet the Lord Jesus. அங்கே 3 வான சாஸ்திரிகள் கர்த்தராகிய இயேசுவை சந்திக்க வந்தார்கள். And one was from the lineage of Ham, and one Shem, and another Japheth. அவர்களில் ஒருவன் ஹாமின் பரம்பரையிலிருந்தும், ஒருவன் சேமின் பரம்பரையிலிருந்தும், இன்னொருவன் யாபேத்தின் பரம்பரையிலிருந்தும் வந்தார்கள். And said when they met together at Bethlehem, அவர்கள் மூவரும் பெத்லகேமிலே சந்தித்த போது, the 3 stars that they were from, அவர்கள் பார்த்து வந்த அந்த 3 நட்சத்திரங்கள், every person on earth said it has something to do with the stars. உலகத்தின் ஒவ்வொரு நபருக்கும் இந்த நட்சத்திரங்களோடு ஏதோ காரியம் செய்ய வேண்டி இருக்கிறது என்றார். So that's that sailor there, when the moon goes out and the heavenly planet goes out. அவள் தொடர்ந்து, அந்த மாலுமியை கேளுங்கள், சந்திரன் இல்லாமல் போகும்போதும் வானத்தின் கிரகங்கள் மறைந்து போகும்போதும், The tide doesn't go with it and come in. I said, I don't have to ask him that, I know that. அதனோடு சேர்ந்து அலைகள் போய்விடுவதில்லை, உள்ளே வருகின்றது என்றார். நான் அவனை கேட்க வேண்டிய அவசியமில்லை, எனக்கு அது தெரியும் என்றேன். And she said, well, your birth has something to do with the stars up there. அதற்கு அவள், உன்னுடைய பிறப்பு மேலே இருக்கின்ற நட்சத்திரங்களோடு ஏதோ காரியத்தை உடையதா இருக்கிறது என்றார். And I said, well, that I don't know. நான் சரி, அது எனக்கு தெரியாது என்றேன். And she said, now these 3 wise men came. அவள் சொன்னால், இப்பொழுது இந்த 3 வான சாஸ்திரிகள் வந்தனர். And said, when they 3 stars, when they come from different directions and they met at Bethlehem. இவர்கள் வித்தியாசமான திக்கிலிருந்து இந்த 3 நட்சத்திரங்களால் வழிநடத்தப்பட்டு வந்து பெத்லகேமிலே சந்தித்தனர். And it said they found out and consulted. அவர்கள் கண்டுபிடித்து கூடி யோசித்தார்கள். One was from the lineage of Ham, Shem, and Japheth, the 3 sons of Noah. நோவாவின் குமாரரான காம், சேம், யாபேத் என்பவர்களுடைய பரம்பரைக்கு ஒருவராக அவர்கள் வந்தார்கள். And she said, then they come and worship the Lord Jesus Christ. அவர்கள் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டனர். And said when they departed, said they brought gifts and put to him. அவர்கள் திரும்பி போகும்போது அவர்கள் வெகுமதிகளை கொண்டு வந்து அவருக்கு முன்பாக வைத்தார்கள் என்றார். And said Jesus Christ said in his ministry. அவள் தொடர்ந்து, இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தில், that when this gospel has been preached to all the world, Ham, Shem, and Japheth people. இந்த சுவிசேஷமானது காம், சேம், யாபேத்தின் ஜனங்களுக்கு உலகம் முழுவதற்கும் பிரசங்கிக்கப்படும். Then he would come again.
அதன் பிறகு நான் மீண்டும் வருவேன் என்று கூறினார். And she said, now those planets, heavenly planets, அவள் சொன்னால் அந்த கிரகங்கள், வான கிரகங்கள், as they move around because they separated, அவைகள் சுற்றிக் கொண்டு வருகையிலே அவைகள் பிரிந்து விடுகின்றன. they've never been on the earth since, no one. அறிந்திருக்கிற மட்டில் அந்த விதமாக பூமியின் மேல் அவைகள் இருந்ததே இல்லை. But that every so many 100 years they cross their cycle like this. ஆனால் அவைகளின் சுற்றில் குறிப்பிட்ட இடைவெளிகளில் அநேக நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு ஒருமுறை அவைகளின் ஓட்டத்தின் பாதையில் அவைகள் இந்த விதமாக குறுக்கிடுகின்றது. If there has to be an astronomer here, you might know what she thought, but I don't. ஒரு வானசாஸ்திரி அங்கே இருப்பாராயின் அவள் எதை குறித்து பேசுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனக்கோ புரியவில்லை. So when she thought, it said to cross like that, it said in commemoration of the greatest gift that was ever given to mankind when God gave His Son. ஆக அவள் தொடர்ந்து இந்த விதமாக அவைகளின் பாதை குறுக்கே வெட்டி கொண்டு போகின்றது என்றால் அவள் தொடர்ந்து மனித வர்க்கத்துக்கு இதுவரை கொடுக்கப்பட்ட மகத்தான வெகுமதியின் ஞாபகார்த்தமாக அவைகள் குறுக்கே சென்றது. அது தேவன் அவருடைய குமாரனை கொடுத்த போதே ஆகும். When these planets cross themselves again, இந்த கிரகங்கள் ஒன்றையொன்று பாதையில் குறுக்கே மீண்டுமாய் வெட்டி கொண்டு ஓடும்போது what said He sends another gift to the earth, அவர் இன்னொரு வெகுமதியை பூமிக்கு கொடுப்பார். and said you were born on the crossing of that time. அந்த விதமான குறுக்கிடுதலின் நேரத்தில் நீ பிறந்திருக்கின்றாய். And I said that's the reason I knew it. அந்த காரணத்தினால் தான் நான் அதை அறிந்திருக்கிறேன் என்றார். Well, then I said, lady, the first place, I don't believe anything about it. I'm not religious, and I don't want to hear more about it. அதற்கு பிறகு நான், அம்மா, முதல் கட்டத்தில் நான் அதை குறித்து எதையும் நம்புவதில்லை. நான் தேவபக்தி உள்ளவன் அல்ல. அதை குறித்து இனிமேலும் நான் கேட்க விரும்பவில்லை என்று கூறி Walked away. அந்த இடத்தை விட்டு நடந்தேன். And so I cut it off pretty short. So I went on out. நான் அப்படியே அவளை துண்டித்துக் கொண்டேன். ஆக நான் தொடர்ந்து சென்றேன். And every time I get around one of them, that's the way it would be. அப்படிப்பட்டவர்களை சந்திக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் அந்த விதமாகவே அவர்கள் கூறுகிறார்கள். Now, but why does them devils do that? நான் நினைத்தேன், ஏன் அதை பிசாசுகள் செய்கின்றன என்று. Then the preacher saying, that's the devil, that's the devil. They had me believing it. மட்டுமல்லாமல் அது பிசாசுதான், அது பிசாசுதான் என்று போதகர்கள் கூறுகிறார்களே, அதை நம்பும்படியா என்னை செய்து விட்டார். And then that night up there, when he referred to that, I asked him, அப்படியானால் அங்கே உயரே அந்த இரவன்று அவர் அதை குறிப்பிடுகையில் நான் அவரிடத்தில், I said, well, why is it all them mediums and things like that and them devil-possessed people? மரித்த ஆவிகளின் மூலமாக குறி சொல்லுகிறது முதலான காரியங்களும் பிசாசின் ஆவியினால் பீடிக்கப்பட்ட ஜனங்களும் That always tell me about it. And the clergy that my brethren tell me that it's of the evil spirit. எப்போதும் அதை குறித்து என்னிடம் பேசுகிறார்கள். ஆனால் என்னுடைய சகோதரர்களான போதகர்களோ அது பொல்லாத ஆவியினால் ஆனது என்று என்னிடம் கூறுகிறார்களே, அது ஏன் என்று கேட்டேன். Now listen to what he says. This one who's hanging over there in the picture. அங்கே படத்தில் அக்கினி ஸ்தம்பமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே, அந்த ஒருவர் என்ன கூறினாரோ அதற்கு நான் செவி கொடுக்கிறேன். He said, as it was then, so is it now. அவர் சொன்னார், அன்றைக்கு அது இருந்தது போலவே இப்பொழுது இது இருக்கிறது என்று. And he began to refer to me. அவர் எனக்கு குறிப்பிட்டு கூற துவங்கினார். That when the ministry of our Lord Jesus Christ began to take place, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் நடக்க துவங்கின போது the minister said he was Beelzebub the devil. போதகர்கள் அவரை பெயல்செபூல் என்றும் பிசாசு என்றும் கூறினார்கள். But the devil said he was the Son of God, the Holy One of Israel. ஆனால் பிசாசுகளோ நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று கூறினது. Devils, and look at Paul and Barnabas when they're up there preaching. பவுலையும் பர்னபாவை நோக்கி பாருங்கள், அவர்கள் அங்கே பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது The minister said, these men turn the world upside down. They're evil. They're the devil. போதகர்கள் அவர்களை பார்த்து, இவர்கள் உலகத்தை தலைகீழ் ஆக்குகிறவர்கள், இவர்கள் பொல்லாதவர்கள், இவர்கள் பிசாசுகள் என்றார்கள். And a little old fortune teller out on the street வீதியில் இருக்கின்ற ஒரு சிறிய வயதான குறி சொல்லுகிறவனோ recognized that Paul and Barnabas, man of God, said they're a man of God who tells us the way of life. பவுலையும் பர்னபாவையும் பார்த்து இவர்கள் தேவனுடைய மனிதர்கள் என்று அடையாளம் கண்டு கொண்டு இவர்கள் ஜீவ பாதையை நமக்கு கூறுகின்ற தேவனுடைய மனிதர்கள் என்று கூறினான். Is that right? அது சரிதானே? Spiritualists and soothsayers, demon-possessed people, மாறிட்ட ஆவிகளோட தொடர்புள்ளவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், பிசாசு பிடித்த ஜனங்கள். but we get so soured down on theology. ஆனால் நாமோ வேத சாஸ்திரத்தை
அதில் அவ்வளவாய் பொலித்து போய் till we don't know nothing about the Spirit. ஆவிகளை குறித்து நாம் ஒன்றுமே அறியாத அளவுக்கு வந்துவிட்டோம். I hope you love me after this. இதற்கு பிறகும் நீங்கள் என்னை நேசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். But that's what it is. I mean Pentecost too. ஆனால் காரியம் அதுதான். நான் பெந்தேகோஸ்துவையும் கூறுகிறேன். That's right. அது சரியே. Just shouting and dancing around doesn't mean you know anything about the Spirit. வெறுமனே கூச்சலிட்டுக் கொண்டும் சுற்றி சுற்றி நடனமாடிக்கொண்டும் இருப்பது உங்களுக்கு ஆவியை குறித்து ஒன்றுமே தெரியாது என்பது தான் காட்டுகிறது. It's personal contact, அதனுடைய நேர்முக தொடர்பு, face to face. நேருக்கு நேர். That's what you need. அதுதான் உங்களுக்கு தேவையாயிருக்கிறது. That's the kind of church God's fixing to raise up. அந்த விதமான சபையை தான் தேவன் எழுப்புவதாக இருக்கிறார். That's right, when they come together in unity and power, the Spirit. அது உண்மையே. ஆவிக்குள்ளாக அவர்கள் ஒற்றுமையிலும் வல்லமையிலும் ஒன்று சேர்ந்து வரும்போது உண்டாகும். And he referred to that. அவர் அதை குறிப்பிட்டு காட்டினார். And he told me how that the ministry misunderstood it. ஊழியமானது அதை எவ்வாறு தவறாக புரிந்து கொண்டது என்பதை அவர் என்னிடம் கூறினார். And assured me that the ministry had misunderstood it. ஊழியமானது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்பதை எனக்கு உறுதிப்படுத்தினார். And when he told me all about this and how that Jesus, அவர் இவை எல்லாவற்றையும் குறித்தும் எப்படி இயேசுவானவர் என்றும் என்னிடம் கூறின போது, I said, but what about this? These things that happened to me. நான் இதை குறித்து என்ன, எனக்கு சம்பவித்த இந்த காரியங்களை குறித்து என்ன என்றேன். He said, they'll multiply and get greater and greater. பாருங்கள், அது அப்படியே பலுகி பெருகிக் கொண்டே போகும் என்று அவர் கூறினார். And he referred to me, tell me how Jesus did it. அவர் அதை எனக்கு குறிப்பிட்டு காட்டினார். இயேசுவானவர் எப்படியாய் அதை செய்தார் என்று என்னிடம் கூறிக்கொண்டிருந்தார். How did he come? And he was possessed with a power that could foreknow things. அவர் எந்த விதமாய் வந்தார் என்றும் காரியங்களை முன்கூட்டியே அறியக்கூடிய வல்லமையை அவர் எப்படி உடையவராய் இருந்தார் என்றும், And tell the women at the well, claim not to be a healer. கிணற்றண்டை இருந்த அந்த ஸ்திரீயிடத்தில் அதை கூறி தன்னை ஒரு சுகமளிப்பவர் என்று உரிமை கோராமல், Claim to do those things just as the Father showed him. விடா செய்ய அவர் காண்கிற காரியங்களை மட்டுமே செய்வேன் என்று உரிமை கோருகிறார் என்பதை என்னிடம் கூறினார். I said, well, what kind of spirit would that be? He said it was the Holy Spirit. நான் அதற்கு சரி, அப்படியானால் எப்பேற்பட்ட ஆவியாய் அது இருக்க முடியும் என்றேன். அவர் அதற்கு அது பரிசுத்த ஆவியாய் இருந்தது என்றார். Then something there happened inside of me பின்பு எனக்குள்ளாக ஏதோ காரியம் அங்கே சம்பவித்தது. that I realized that the very thing that I turned my back on was what God brought me here for. நான் எந்த காரியத்திற்கு என் முதுகை திருப்பி காண்பித்தேனோ அந்த காரியத்திற்காகவே தேவன் என்னை இங்கே கொண்டு வந்தார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். And I realized that it was just like those Pharisees the days gone by. கடந்து சென்ற நாட்களில் இருந்த அந்த பரிசேயரை போன்றே இருந்தது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். They had misinterpreted the scripture to me. அவர்கள் வேத வார்த்தைகளை எனக்கு தவறாக வியாக்கியானித்தார்கள். So from then on I cut my own interpretation of it, what the Holy Spirit said. எனவே அப்பொழுதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் கூறினதை நான் என்னுடைய சொந்த வியாக்கியானமாக எடுத்துக்கொண்டேன். I told him I'd go. He said, I'll be with you. நான் போகிறேன் என்று அவரிடம் கூறினேன். அதற்கு அவர், நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார். And the angel stepped into the light again. அந்த தூதன் மீண்டுமாய் அந்த வெளிச்சத்துக்குள் அடியெடுத்து வைத்தார். So it began to come around and around and around and around and around. His feet like that went up into the light and went out of the building. அது இவ்விதமாக அவருடைய பாதங்களை சுற்றி 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 கொண்டு அந்த வெளிச்சத்தில் அப்படியே மேலாக எழும்பி கட்டடத்தை விட்டு வெளியே சென்றார். I went home a new person. நான் ஒரு புதிய நபராக வீட்டுக்கு சென்றேன். Walked over to the church and told the people about it. நேராக சபைக்கு நடந்து சென்று அதை குறித்து ஜனங்களிடம் கூறினேன். On Sunday night, அது ஞாயிறு இரவன்று சம்பவித்தது. on the Wednesday night, they brought a woman there, one of Mayo's nurses, dying with cancer. புதன்கிழமை இரவன்று அவர்கள் ஒரு ஸ்திரீயை எங்கே கொண்டு வந்தார்கள். அவள் மேயோ வைத்திடம் உள்ள நர்சுகளில் ஒருவள். அவள் புற்றுநோயால் மரித்துக் கொண்டிருந்தாள். Nothing but a shadow. அவள் வெறும் ஒரு நிழலே அல்லாமல் வேறொன்றுமில்லை. When I walked down to take a hold of her, there come a vision before her shoulder back nursing again. அவளுடைய கரத்தை கையில் பிடிக்கும்படியாய் நான் நடந்து சென்ற போது அங்கே எனக்கு ஒரு தரிசனம் உண்டாகி அந்த தரிசனத்தில் அவள் மீண்டும் நர்ஸ் பணி புரிந்து கொண்டிருக்கிறதை நான் கண்டேன். And she's on the list in Louisville, been dead for years. வருஷங்களாக அவள் மரித்து போய்விட்டாள் என்ற லூயிவில்லின் பட்டியலில் அவள் இருக்கிறார். There she is at Jeffersonville now nursing, been nursing for years. ஆனால் அவளோ வருஷங்களாக ஜெஃபர்சன்வில்லில் நர்ஸ் பணி புரிந்து கொண்டிருக்கிறார். When I looked up there and I've seen that vision, ஏனென்றால் நான் அங்கே நோக்கி பார்த்தபோது
அந்த தரிசனத்தை கண்டேன். I turned around and hardly knowing what I was doing. Stand there. நான் அப்படியே திரும்பினேன். நான் என்ன செய்கிறேன் என்பதை சிறிதும் அறியாதவனாய் நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். I quivered when they first brought that chase lady down there. முதலாவதாக அவளை என்னிடத்தில் கொண்டு வந்து கீழே கிடத்தின போது எனக்கு நடுக்கம் உண்டாயிற்று. And the nurses and things standing around her, her laying there, her face all sunk in, her eyes way back, Margie Morgan. நர்சுகளும் மற்றவர்களும் அவளை சுற்றி இருந்தார்கள். அவளோ அங்கு படுத்து கிடந்தாள். அவளுடைய முகமெல்லாம் குடிவிடுந்து போய் கண்கள் உள்ளே போய் இருந்தது. பெயர் மார்கி மார்கன். You want to write to her that 411 Knoblow Avenue, Jeffersonville, Indiana. அவளுக்கு நீங்கள் எழுத வேண்டும் போல் இருந்தால் அவளுடைய விலாசம் 411 நோபெக் அவென்யூ, ஜெஃபர்சன்வில், இந்தியானா. Or write Clark County Hospital, Jeffersonville, Indiana. Let her give you the testimony. அல்லது கிளார்க் கவுண்டி ஹாஸ்பிட்டல், ஜெஃபர்சன்வில், இந்தியானாவுக்கு எழுதுங்கள். அவள் உங்களுக்கு சாட்சியை கொடுக்கட்டும். Now look down there. நான் அவளை நோக்கி பார்த்தேன். And that first case there to see, here come up, there come the vision. என்னை பார்க்கும்படியாய் அங்கே வந்த முதல் பிணியாரி அவள்தான். அங்கே ஒரு தரிசனமும் வந்தது. I've seen that woman nursing again, walking around good and strong and healthy. அந்த ஸ்திரீ மீண்டுமாய் நர்ஸ் வேலை செய்து கொண்டிருக்கிறதையும் நன்றாகவும் பலமாகவும் சுகதேகியாகவும் நடந்து கொண்டிருக்கிறதை நான் தரிசனத்தில் கண்டேன். I said, thus saith the Lord, you will live and not die. நான் உடனே கர்த்தர் உரைக்கிறதாவது, நீ ஜீவிப்பாய், மரிக்க மாட்டாய் என்று சொன்னேன். Her husband, a very high man in this world's things, அவளுடைய புருஷன் இந்த உலக காரியங்களில் மிக உயர்ந்த ஒரு மனிதன். looked at me like that. I said, sir, don't you fear, your wife will live. என்னை இந்த விதமாக நோக்கி பார்த்தார். நான் அவரிடம், ஐயா, நீர் பயப்பட வேண்டாம், உங்களுடைய மனைவி ஜீவிப்பாள் என்று கூறினேன். He called me outside, said, called 2 or 3 doctors, said, you know them? I said, yes. அவர் என்னை கூப்பிட்டு 2 அல்லது 3 வைத்தியர்களையும் அழைத்து, உனக்கு இவர்களை தெரியுமா என்றார். நான் ஆம் என்றேன். Once I played golf with him, he said, the cancer is wrapped around her intestines, you can't even wash her out with the enema. ஏன் நான் அவரோடு கோல்ஃப் விளையாடி இருக்கிறேன் என்றேன். அதற்கு அவர், புற்றுநோய் அப்படியே குடல்களை எல்லாம் மூடிக்கொண்டது, அவளுக்கு ஒரு இனிமா கூட கொடுத்து சுத்தம் செய்ய முடியாது என்றான். I said, I don't care what she's got. அதற்கு நான், அவளுக்கு என்ன இருக்கிறது என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. Something down in here, I've seen a vision. இங்கே எங்கோ உள்ளாக நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். That man that told me said, whatever I've seen to say it, and it would be so. என்னிடம் பேசின அந்த மனிதன் சொன்னார், நான் எதையெல்லாம் காண்கிறேனோ அதையெல்லாம் சொல்லிவிடு, அது நீ கண்டவிடமாகவே இருக்கும் என்று கூறினார். And he told me, and I believe it. அவர் என்னிடம், நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறினார். Praise God. A few days and then she's doing her washing, going around. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலிருந்து ஒரு சில நாட்களுக்கு பின்னர் அவளாக துணி துவைத்துக் கொண்டு சுற்றி நடந்து கொண்டிருந்தாள். So he's about 165 pounds now, perfect health. இப்பொழுது அவள் நல்ல பரிபூர்ண சுகதேகியாய் 165 பவுண்டு எடையுள்ளவளாய் இருக்கிறார். And when I accepted, away it went. நான் அதை ஏற்றுக்கொண்ட பின்னர் அது தூரமாய் போய்விட்டது. Then Robert Daugherty called me, and here it went out down through Texas across the world. அதற்கு பின்னர் ராபர்ட் டாஹர்டி என்னை அழைத்தார். அது இப்படியாய் போய் டெக்சாஸின் ஊடாக உலகம் முழுவதற்கும் போய்விட்டது. And one night, only about 4 or 5 times out, ஒரு நாள் இரவு சுமார் 4 அல்லது 5 முறைகளில் I couldn't understand speaking in tongues and so forth. அந்நிய பாஷைகளில் பேசுவது முதலான காரியங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. I believed in the baptism of the Holy Spirit, believed that people could speak in tongues. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் விசுவாசிக்கிறேன். ஜனங்களால் அந்நிய பாஷைகளில் பேச முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். One night when I was walking out onto the cathedral, San Antonio, Texas, ஒரு நாள் நான் டெக்சாஸ் சாண்ட் அண்டோனியாவில் உள்ள கத்தீட்ரல் கோயிலை நோக்கி நடந்து போய்க் கொண்டிருக்கையில், walking out there, a little fellow sitting up here began to speak in tongues like a shotgun firing. அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு சிறு ஆள் ஒரு கை துப்பாக்கி குண்டு வெடிப்பது போன்று அந்நிய பாஷைகளில் பேசிக் கொண்டிருந்தான். Or a machine gun, rapidly. அல்லது ஒரு இயந்திர துப்பாக்கியை போன்று வேகமாக பேசிக் கொண்டிருந்தான். Way back there, a fellow raised up and said, thus saith the Lord. அங்கே எங்கோ பின்னால் இருக்கின்ற ஒரு நபர் எழும்பி, கர்த்தர் உரைக்கிறதாவது. The man that's walking to the platform is going forward with a ministry that was ordained of Almighty God. மேடையை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்ற அந்த மனிதன் சர்வ வல்லமை உள்ள தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியத்தை உடையவனாய்
போய்க் கொண்டிருக்கிறார். And John the Baptist was sent as the first forerunner of the coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு யோவான் ஸ்நானகன் முதலாவது முன்னோடியாய் அனுப்பப்பட்டது போன்று So he packs a message that will cause the second coming of the Lord Jesus Christ. இவர் ஒரு செய்தியை உடையவராய் இருக்கிறார், அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது என்று கூறினார். I like to sunk in my shoes. நான் அப்படியே என்னுடைய காலணிகளோடு கூட மூழ்கி விடுவது போன்றாயினேன். So I looked up. I said, "Do you know that man?" He said, "No, sir." நான் மேல் நோக்கி பார்த்து அந்த மனிதன் உமக்கு தெரியுமா என்றேன். அவன் இல்லை என்றான். I said, "Do you know him?" He said, "No, sir." நான் அவரை உனக்கு தெரியுமா என்றேன். அவர் தெரியாத ஐயா என்றார். I said, "Do you know me?" He said, "No, sir." நான் என்னை உனக்கு தெரியுமா என்றேன். அவன் தெரியாத ஐயா என்றான். I said, "What are you doing here?" He said, "I read in the paper. That's the first night of the meeting." நான் கேட்டேன், நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றேன். அதற்கு அவன், நான் அதை பத்திரிகையில் வாசித்தேன் என்றான். அது கூட்டத்தின் முதல் இரவு. I looked around. I said, "How'd you come here?" நான் அங்கே நோக்கி பார்த்து அவனிடத்தில், நீ எப்படி இங்கே வந்தாய் என்றேன். Said, "Some of my people told me that you was going to be here, a divine healer, and I come." அதற்கு அவன், என்னுடைய ஜனங்களில் சிலர், நீர் ஒரு தெய்வீக சுகமளிப்பவர், இங்கே இப்போது வரப்போகிறீர் என்று என்னிடத்தில் கூறினார்கள். ஆக நான் வந்தேன் என்றான். I said, "Don't you all know one another?" நான், நீங்கள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் அறிந்தவர்கள் தானே என்றேன். He said, "No." அதற்கு அவன், இல்லை என்றான். Oh my! There I see that the very power of the Holy Spirit. ஓ என்னே, நான் அங்கே அப்படியே அந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை கண்டேன். For one time back there, I thought it was wrong, ஒரு சமயம் அங்கே எப்போதோ அது தவறானது என்று நான் நினைத்தேன். and I know that this same angel of God was associated with them people that had those things. நான் அதை அறிந்திருந்தேன். இதே தேவனுடைய தூதன் இவைகளை உடைய அந்த ஜனங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார். Although they had thrown in a lot of mixed up and a lot of babbling in it, அவர்கள் அதிக குழப்பங்களையும் அதற்குள்ளாக அநேக பாபிலோனையும் உள்ளே கொண்டிருந்தாலும், but in there was a genuine article. ஆனால் அதற்குள்ளாக ஒரு அசலான ஒன்றும் இருந்தது. அது கிறிஸ்துவே. And I seen that it was true. அது உண்மையாய் இருந்ததை நான் கண்டேன். Oh, years passed by and in the meetings of people and see the visions and so forth. ஓ, வருஷங்கள் கடந்து போயின. கூட்டங்களில் தரிசனங்கள் முதலானவைகள் ஜனங்கள் காண்பார்கள். One time a photographer caught it in the picture when I was standing down somewhere in Arkansas, I believe it was. ஒரு சமயம் ஒரு புகைப்படம் எடுப்பவர் ஆர்கன்சாஸில் எங்கேயோ நான் நின்று கொண்டிருக்கும் போது அவர் ஒரு புகைப்படம் எடுத்தார் என்று நான் நினைக்கிறேன். A meeting about like this, the auditorium about like this. இதை போன்றதொரு கூட்டம், அந்த அரங்கம் இதை போன்றுதான் இருந்தது. I was standing trying to explain it. நான் அங்கே நின்று கொண்டு அதை விவரிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன். People knew they sat and listened. ஜனங்கள் அதை அறிந்து உட்கார்ந்து கவனிப்பார்கள். Methodists, Baptists, Presbyterians and so forth. மெத்தடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரெஸ்பிட்டேரியன்கள் முதலானவர்கள். And then I had to look coming in the door. Here it comes one. பின்னர் நான் அப்படி பார்த்தேன், கதவு வழியாய் வந்து கொண்டிருந்தது. இதோ அது வந்தது என்று கேட்கிறது. I said, I will not have to speak anymore, for here it comes now. நான் சொன்னேன், இதற்கு மேல் நான் பேச வேண்டி இருக்காது, ஏனென்றால் இதோ இங்கே இப்பொழுது அது வருகிறது என்று. And it moved up and people began screaming. அது அசைந்து மேலே சென்றது. ஜனங்கள் கூச்சலிட துவங்கினர். Come up where it was and settle down around, just as it was settling down. நான் இருக்கின்ற இடம் மட்டுமாய் வந்து சுற்றி அமர்ந்தது. A minister around said, "Say, I see that." அது அப்படியாய் சுற்றிலுமாய் அமர்ந்து கொண்டிருக்கையில் And it struck him as blind as he could be, staggered back. ஒரு ஊழியக்காரன் மேலே ஓடி வந்து, நான் அதை காண்கிறேன் என்றான். You look at his picture right there in the book and see it. அது அப்படியே அவ்வளவு குருளாய் ஆக்கி அவன் தள்ளாடி கொண்டு திரும்பி போனான். As he staggered back with his head down like that, you can see his picture there, settle down. நீங்கள் அவனுடைய படத்தை புத்தகத்தில் பார்க்கலாம். அவனுடைய தலை இந்த விடமாய் தொங்கினவாறு இருக்க அவன் தள்ளாடி கொண்டு திரும்பி போனான். அவனுடைய படத்தை நீங்கள் காணலாம். அங்கே அது அப்படியே அமர்ந்தது. Just a newspaper photographer caught it that time. சரியாக அந்த நேரத்தில் ஒரு தினசரி பத்திரிகை புகைப்படக்காரர் அதை படம் எடுத்தார். But the Lord wasn't ready. ஆனால் கர்த்தரோ ஆயத்தமாய் இருக்கவில்லை. And one night at Houston, Texas, ஒரு இரவு டெக்சாஸில் டூசானில் when thousands of people was having 8,000 over to what you call it, over to music hall. ஆயிரமான ஜனங்கள் இன்னிசை கூடம் என்று நீங்கள் அழைப்பீர்களே, அதில் 8,000 ஜனங்கள் இருந்தார்கள். Come back over to the great Sam Houston Coliseum. அங்கே இருந்து அந்த மகத்தான சாம் ஹூஸ்டன் அரங்கத்திற்கு வந்தோம். And there in that debate that night when a Baptist preacher said, அங்கே அந்த இரவு நடந்த
விவாதத்தில் ஒரு பாப்டிஸ்ட் போதகர் இவ்விதமாக கூறினார். I wasn't nothing but a low-down hypocrite, an imposter, a religious imposter. அதாவது நான் ஒரு கீழ்த்தரமான மாய்மரக்காரனும் போலியானவனுமான ஒரு மத சம்பந்தமான போலி என்றும் Ought to be run out of the city, and he ought to be the one to do it. இந்த பட்டணத்தை விட்டே வெளியே துரத்தப்பட வேண்டும் என்றும் கூறினார். அப்படி செய்யப்பட வேண்டியவன் அவனே. Brother Bosworth said, Brother Branham, would you let something like that happen? Call his hand. சகோதரன் பாஸ்வர் சொன்னார், சகோதரன் பிரண்ணாம், அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நீர் அனுமதிப்பீரா? அவன் கரத்தை உயர்த்தச் சொல்லுங்கள் என்றார். I said, no, sir. நான் சொன்னேன், இல்லை ஐயா, I do not believe in fussing. வீண் சந்தடி செய்வதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. The gospel is not made to fuss, it's made to live. சுவிசேஷம் சந்தடி செய்வதற்காக உண்டாக்கப்படவில்லை, அது ஜீவிக்கும்படியாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றேன். I said, no matter how you convince him, he goes just the same way. நீர் எப்படி அவனை நம்ப செய்தாலும் ஒன்றுமில்லை, அவன் அதே விதமாகவே போவான் என்றார். I said, he wouldn't make him any difference. If God can't speak to his heart, how can I? நான் சொன்னேன், அது எந்தவித வித்தியாசத்தையும் உண்டாக்காது. தேவனால் உன்னுடைய இருதயத்திற்குள் பேச முடியவில்லை என்றால் என்னால் எப்படி முடியும்? Next day come out and says it shows what they're made out of. The Houston Chronicle. அடுத்த நாள் அது ஹியூஸ்டன் கிரானிக்கல் என்ற பத்திரிகையில் அவர்கள் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அது காட்டுகிறது. Says shows what they're made out of. They're afraid to take up for what they're preaching. அவர்கள் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. அவர் என்ன செய்கிறாரோ அதை அப்படியே எடுத்துக்கொள்ள அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று கூறுகிறது. Old Brother Bosworth come up to me, being in his 70s then, lovely old brother. மூத்த சகோதரன் பாஸ்வர்த் என்னிடத்தில் வந்து, அவருடைய 70க்கு மேல் வயதானவர், அருமையான பழைய சகோதரன். Put his arm around me and said, Brother Branham. அவருடைய கரத்தை என் மேல் சுற்றி போட்டு, சகோதரன் பிரணாம், He said, you mean you're not going to take that up? I said, no, Brother Bosworth. No, sir. அதை நீர் எடுக்க